வணக்கம். இந்த இடத்தில் நாம் இறுதி யுத்தத்தின் போது நெடுந்தீவு பகுதியில் கடற்புலிகளால் நடத்தப்பட்ட 2 பாரிய கடல் சமர் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது 2007ஆம் ஆண்டு மே மாதம் நெடுந்தீவு கடற்படை தளம் மீது புலிகளின் ஈரோடு அணி நடத்திய ரெய்ட் பற்றியும், அதே போல அதே ஆண்டு டிசம்பர் மாதம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கடற்புலிகளை வம்புக்கு இழுத்த கடற்படை எப்படி அடி வாங்கி ஓடியது, கடற்புலி தளபதி லெப்டினன்ட் கேர்னல் நீலவன் அவரது வீரச்சாவு உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வச்சிருப்பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெடுந்தீவு ரெய்டு இலக்கு: நெடுந்தீவில் உள்ள கந்துவாடியில் கடற்படை 2006ஆம் ஆண்டு ஒரு கடற்படை தளத்தை அமைக்கிறது. இதற்கு குயின் ராக் தளம் என்று பெயர் சூட்டியிருந்தது. இந்த குயின் ராக் கடற்படை தளத்தை தாக்கி அழிப்பதுதான் கடற்புலியின் திட்டமாக அப்போது இருந்தது. திட்டம்: கடற்புலி தாக்குதல் படகுகளின் ஆதரவோடு ஈரோடக தாக்குதல் அணி 1 கட்டை படகுகளில் ஏறி நள்ளிரவு ரகசியமாக நகர்ந்து நெடுந்தீவை அடையும். அங்கு தரையிறங்கி இந்த ஈரோடக தாக்குதல் அணி அந்த குயின் ராக் கடற்படை தளத்தை முட்டுக்கையிட்டு தாக்கி அளிப்பர். இதேவேளை நெடுந்தீவு கடற்படை தளம் தாக்குதலுக்கு உள்ளான உடனே உதவிக்கு வரும் கடற்படை களங்களை, குறிப்பாக டோராக்களை இடைமறித்து தாக்க கடற்புலிகளின் தாக்குதல் அணி அவர்கள் வரக்கூடிய கடற்பரப்பு பகுதியில் இடைமறித்து தாக்க தயாராக காத்து நிற்கும் என்பதுதான் திட்டம். தாக்குதல்: 2007ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி இரவு மேற்கு கடற்கரையில் இருந்த ஒரு கடற்புலி தளத்திலிருந்து 6 கட்டை படகுகளில் புலிகளின் ஈரோடு தாக்குதல் அணி 1 கிளம்புகிறது. இவர்களுக்கு துணையாக கடற்புலிகளின் தாக்குதல் படகுகளும் புறப்படுகிறது. இரவோடு இரவாக நகர்ந்த இந்த படகுகள் நள்ளிரவு 12:45 மணி அளவில் இந்த ஈரோடு தாக்குதல் அணி நெடுந்தீவு வெள்ளப்பரப்பில் தரை இறங்குகிறது. தரையிறக்கப்பட்ட இடத்திலிருந்து தரைவழியாக ரகசியமாக நகர்ந்த இந்த அணி 30 நிமிடம் கழிச்சு, அதாவது 1:15 மணி அளவில் கடற்படை தளத்தை முற்றுகையிட்டு தாக்குதலை ஆரம்பித்தனர். அதிகாலை சுமார் 2:45 மணி அளவில் அந்த கடற்படை தளத்தை போராளிகள் முழுவதுமாக தாக்கி அளித்தனர். கடற்படை தளத்தினுள் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதே கடற்புலிகள் எதிர்பார்த்ததைப் போலவே டோரா அதிவேக தாக்குதல் படகுகள் உட்பட கடற்படை களங்கள் நெடுந்தீவை நோக்கி உதவிக்கு விரைந்தனர். இதை ஏற்கனவே எதிர்பார்த்த கடலில் காத்திருந்த கடற்புலியின் தாக்குதல் அணி கடற்படையை இடைமறித்து தாக்க ஆரம்பித்தனர். கடலில் நடந்த இந்த மோதலில் டோரா தாக்குதல் படகு 1 கடற்புலியின் தாக்குதல் சிக்கி அருகில் இருந்த பாறையை மோதி முழுவதுமாக சேதமடைந்தது. அதே போல 2 வாட்டர் ஜெட் படகுகளும் கடற்புலிகளின் தாக்குதலில் சேதமாக்கப்பட்டது. கடற்படை தளத்திலிருந்து ஒரு ரேடார் உட்பட ஆயுதங்களும் கடற்புலிகளால் கைப்பற்றப்பட்டது. அதே போல இந்த கடற்படை தளத்தின் படகு ஜெட்டி உட்பட கட்டிடங்களும் வெடிவைத்து தகர்க்கப்பட்டதாக கடற்படை பின்பு கூறியிருந்தது. இதன் பின் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களுடன் இந்த ஈரோடு தாக்குதல் அணி பாதுகாப்பாக தளம் திரும்புகிறது. நெடுந்தீவு கடற்சமர் பின்னணி: 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25 அன்று காலை முதலே நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்புலிகள் வழக்கமான கடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தூரத்தில் கடற்படையின் ஒரு கடற்களம் தெரிய அதை நோக்கி கடற்புலி அணி 1 செல்ல இந்த சமர் ஆரம்பமாகிறது. சண்டை: குறிப்பிட்ட இந்த கடற்களம் இரணைத்தீவிலிருந்து 4 முதல் 5 கடல் மைல் தொலைவில் நின்று கொண்டிருந்தது. அது எந்த மாதிரியான இலக்கு என்பதை அவதானிக்க ஒரு கடற்புலி அணி அங்கு விரைந்தது. கடற்புலி படகுகள் அந்த கடற்களத்தை நெருங்கிய உடனே கடற்படையினர் கடற்புலி படகுகளை நோக்கி சுட ஆரம்பித்தனர். உடனே அது கடற்படையின் டோரா தாக்குதல் படகு என்பதை உறுதி செய்த கடற்புலிகளும் அதை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்தனர். கடற்புலிகளின் தாக்குதலை அடுத்து அந்த டோரா படகு காரைநகர் கடற்படை தளம் நோக்கி ஓட துவங்கியது. அதனை துரத்தியவாறே கடற்படை தாக்குதல் படகுகளும் காரைநகர் கடற்பகுதியை நோக்கி சென்றனர். இந்த குறிப்பிட்ட டோரா படகோடு தலைமன்னாரிலிருந்து வந்திருந்த மேலும் 2 டோரா படகுகள் முதல் டோராவை காரைநகர் நோக்கி துரத்தி செல்லும் கடற்புலி படகுகளை சுற்றி வளைக்க கடற்புலிகளின் பின்பக்கமாக வியூகம் அமைத்தவாறே அவர்களை பின்தொடர்கின்றனர். கடற்படையின் தந்திரோபாயம்: இறுதி யுத்தத்தின் போது கடற்புலிகளை அழிக்க கடற்படை பல தந்திரோபாயங்களை பயன்படுத்தியது. அதாவது நாம் சென்ற வீடியோவில் பார்த்த ஏரோபோட்ஸ் உட்பட மேலும் தந்திரங்களை கையில் எடுத்திருந்தது. அதில் ஒன்று கடற்புலிகளை வம்புக்கு இழுத்து அவர்களை நடுக்கடலுக்கு வரவழைப்பது. குறிப்பாக கடற்புலிகள் உருமறைப்பு செய்து கரையில் பாதுகாப்பாக மறைத்து வைத்திருந்த தாக்குதல் படகுகளை கடற்புலிகளை அதனை கடலில் இறக்க செய்து அதன் பின் ஏற்கனவே தயாராக நிற்கும் விமானப்படையை வரவழைத்து கடற்புலிகளின் பெரிய சொத்துக்களான இந்த தாக்குதல் படைகளை தாக்கி அளிப்பது. எனவே இதுவும் கடற்புலிகளின் சொத்துக்களை அளிக்க அவர்களை நடுக்கடலுக்கு இழுத்து வர அவ்வாறான ஒரு தாக்குதல் இருக்க வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. முதல் டோராவை கடற்புலி படகுகள் துரத்தி செல்ல அதனை 3 டோரா தாக்குதல் படகுகள் பின்னாலே துரத்தி செல்வதை கரையில் இருந்த கடற்புலிகள் அவதானித்தனர். உடனே மேலும் பல தாக்குதல் படகுகளை கடற்புலிகள் கடலில் இறக்குகின்றனர். தாங்கள் கடற்புலிகளை பின்தொடரும் அதேவேளை மேலும் கடற்புலி தாக்குதல் படகுகள் தங்களையும் பின்தொடர்ந்து வருவதை இந்த 3 கடற்படை டோரா படகுகளும் அவதானிக்க அவர்கள் கடற்படை கட்டுப்பாட்டு பகுதியான கச்சத்தீவு கடற்பகுதியை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். இதேவேளை காரைநகர் கடற்படை தளத்துக்கு தகவலை தெரிவித்து உதவியும் கோரினர். இதனை அடுத்து
30 mm கேனன் பொருந்திய டோரா படகுகள் அந்த கடற்பகுதிக்கு விரைந்தது. இந்த 30 mm கேனன் என்பது கடற்புலிகளை வீழ்த்த யுத்தத்தின் போது கடற்படை பயன்படுத்திய இன்னொரு தந்திரவாயமாகும். அதாவது முன்பு கடற்படையின் டோரா உட்பட தாக்குதல் படகுகள் அதே போல கடற்புலி தாக்குதல் படகுகளும் 23 mm கேனன் தான் பயன்படுத்துவார்கள். இதனால் கடல் சண்டையின் போது இருதரப்பு சண்டை படகுகளும் தங்களது எதிரியின் ரேஞ்சுக்குள் நின்றுதான் சண்டை பிடிப்பார்கள். இதனை அவதானித்த கடற்படை தங்களது தாக்குதல் படகுகளில் அதிக ரேஞ்ச் கொண்ட 30 mm கேனன்களை பொருத்த ஆரம்பித்தனர். இதனால் யுத்தத்தின் போது கடற்படையின் தாக்குதல் படகுகள் கடற்புலிகளின் 23 mm கேனன் ரேஞ்சுக்கு வெளியே நின்று கடற்புலிகளை தாக்க ஆரம்பித்தனர். 23 mm கேனன் வைத்திருந்த கடற்புலிகளுக்கு கடற்படையுடன் மோதுவது ஒரு சவாலாக மாறியது. அதாவது கடற்புலிகள் கடற்படையை தாக்க அவர்களது படகை நெருங்கி சென்றுதான் தாக்க முடியும். ஆனால் கடற்படை கடற்புலியை நெருங்க விடாது தூரத்தில் நின்றவாறு இடைமறித்து தாக்க ஆரம்பித்தனர். இப்போது கலைநகர் கடற்படை தளத்திலிருந்து உதவிக்கு வந்திருந்த டோரா படகுகளை சேர்த்து இப்பொழுது மொத்தம் 11 டோரா தாக்குதல் படகுகள் சேர்ந்து கொண்டனர். இவர்கள் வழக்கமான அரை நில வடிவம் வியூகம் அமைத்தனர். அதாவது அரை நில வடிவில் வியூகம் அமைத்து அதற்குள் எதிரே வரவிட்டு தாக்குவது. அதேவேளை கடற்புலிகள் நெடுந்தீவை தாண்டியதும் டோரா படகுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அவதானித்து மேலும் உதவி இணைகளை அனுப்ப கடற்புலி கட்டளை பிடித்திடம் கூறினர். உடனே கடற்புலிகளும் மேலும் தாக்குதல் படகுகளை கடலில் இறக்கினர். இப்போது கடற்புலிகளின் படகுகளின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்தது. ஆக கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் இருதரப்பும் உக்கிரமாக மோதிக்கொண்டனர். கடும் சமர். கடற்புலிகளை தங்களது அறநில வியூகத்திற்குள் வரவிட்டு தாக்கி அழிக்க கடற்படை காத்து கொண்டிருக்க இதனை ஏற்கனவே அவதானித்த கடற்புலிகளும் எதிர் வியூகத்தை அமைக்க ஆரம்பித்தனர். இதேவேளை அனுராதபுரம் விமானப்படை தளத்திலிருந்து Mi-24 ரக தாக்குதல் உலங்கு வானூர்தியும் சண்டை களத்துக்கு வர அதன் ஆதரவோடு கடற்படை டோரா தாக்குதல் படகுகளும் கடற்புலிகளை நோக்கி நெருங்க ஆரம்பித்தனர். இதேவேளை இந்த சண்டையின் போது ஒரு டோரா படகில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டு அது மெதுவாக நகர ஆரம்பிக்கிறது. இதனை அவதானித்த கடற்புலிகள் மற்ற டோரா தாக்குதல் படகுகளின் தாக்குதலும் அதே போல Mi-24 யுத்த உலக வானூர்தியின் தாக்குதல், அதாவது கடல் மற்றும் வான் தாக்குதல் என 2 தாக்குதலுக்கு இடையே சென்ற கடற்புலி கமாண்டோ படகு ஒன்று அந்த குறிப்பிட்ட டோரா படகை மதியம் 12:45 மணி அளவில் மோதி வெடிக்கிறது. இதைத் தொடர்ந்தும் ஒன்றன் பின் ஒன்றாக 2 டோரா தாக்குதல் படகுகள் கடற்புலியின் தாக்குதலில் சேதமாக்கப்பட்டனர். இதனை அடுத்து கடற்படை பின்வாங்க ஆரம்பிக்கிறது. இந்த சண்டை முடிந்து கடற்புலி தாக்குதல் படகுகள் தளம் திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில்தான் ஒரு தாக்குதல் படகின் கட்டளையாளராக இருந்த லெப்டினன்ட் நீலவன் அவர்களது படகு கிராஞ்சி கடலில் கரையை தட்டிய வேளை திடீரென்று வானில் கஃபீர் போர் விமானம் தோன்றி அந்த படகு மீது குண்டு வீசிவிட்டு சென்று விடுகிறது. இந்த வான் தாக்குதலில் அந்த படகின் கட்டளையாளர் லெப்டினன்ட் கேர்னல் நீலவன் அவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட கடற்புலி போராளிகள் வீரச்சாவடைந்தனர். இது சற்றுமுன் நெடுந்தீவு கடல் சமரில் கிடைத்த அந்த வெற்றி சமையின் மகிழ்ச்சியை சோகமாக மாற்றியது. இந்த கடல் சமர் ஆரம்பமாவதற்கு முன் ஒரு படகு கட்டளையாளருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போக சிறப்பு தளபதி பிரிகேடியர் சூசை அவர்கள் லெப்டினன்ட் கேர்னல் நீலவன் அவர்களை அந்த இடத்தில் ஒரு படகின் கட்டளையாளராக நியமித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.